உத்தரப்பிரதேசம் சஹரான்பூர் Saharanpur BJP leader Yogesh Rohila shoots his wife and 3 children in Uttar Pradesh. Son and 11-year-old daughter dead, accused arrested by police. சஹரான்பூர் பிஜேபியோட லீடருங்க இந்த ஆள். அதாவது யோகேஷ் ரோஹிலா. இவர் தனது மனைவி 3 பிள்ளைகளை துப்பாக்கியால் சுட்டு போலீஸில் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 பேர், ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இறந்து போயிடுச்சு. மற்றவங்க 2 பேரும் பயங்கர சீரியஸான கண்டிஷனில் இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊபியை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்ளை இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. முதல்ல அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொடூரனை தந்தையாக பெற்ற அந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாருங்கள், அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் என்னடா பாவம் செஞ்சிச்சு. ஏன் இது மாதிரி ஆகிறாங்கன்னாக்க, சமூகத்தில் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு இந்த கொலை. ஒருத்தனை அடிக்கிறது, கொல்றது, அதுலேயும் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவர்கள் டார்கெட் பண்ணப்பட்டு வீடுகளை இடிக்கிறது, புல்டோசரை கொண்டு வந்து இடிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு முஸ்லீம்களை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இப்படியே மனசு அவனுங்களுக்கு என்ன ஆகிடுதுனாக்க உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. யாரையாவது அடிக்கணும், யாரையாவது கொல்லணும், இப்படி ஒரு மனநிலைக்கு ஒருத்தன் வந்துட்டானாக்க அவன் எதிர்த்தாப்பில் யார் நிற்கிறா, பொண்டாட்டியா பிள்ளையா எதையுமே அவன் பார்க்க மாட்டான். அதான் ஒரு தமிழில் நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு என்பதனை விளக்கும் நமது பண்டைய பெரியோர்களின் அனுபவ மொழி இது. ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதுவே விளையும். நெல் பயிரிட்டால் அதற்கு பதிலாக சோளம் விளையாது. அதே போல் நாம் நமது நல்லது செய்தால் நமக்கு நல்லதும், தீயது செய்தால் தீயதும் விளையும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு. அது நாம் செய்த வினையை பொறுத்தே அமையும். இந்த வினை பயன் உடனே இல்லாமல் எப்போதாவது கூட கிடைக்கலாம். மறுமை நம்பிக்கை உள்ள நாம் இவ்வுலகில் நாம் செய்யும் செயலுக்கான பலன் நிச்சயம் மறுமையில் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். உலகிலேயே பலன் கிடைக்க சம்பவங்களை வரலாறு நெறிகளும் உள்ளன. தொடர்புடைய பழமொழிகள், முற்பகல் செய்யின் பிற்பகல் வினையும், இதெல்லாம் நம்ம தமிழ் பழமொழியிலையும் நம்ம பார்க்குறோம். எனவே பொதுவாகவே ஒரு அரசாங்கமானது உடல் உயிர் இத்தனைக்கும் பாதுகாப்பு, உடைமைகள் அத்தனைக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுலேருந்து தவறும்போது அந்த மனிதன் என்ன பண்ணுறானாக்க, நம்ம தான் கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லையே, எது வேணாலும் செய்வோம். கடைசியில் தன் குடும்பத்து மேலேயே வந்துடுறான் பாருங்கள். மனைவி மேலே ஒரு சின்ன சந்தேகமாக, அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. இவ்வளோக்கும் அவன்கிட்ட ரிவால்வர் இருந்திருக்குது, லைசன்ஸ் ரிவால்வர். இப்படி பொதுமக்கள் கையில் இவ்வளவு சர்வசாதாரணமாக துப்பாக்கிகள் புழங்குவதற்கு காரணம் என்ன? வேறு எங்கேயாவது நம்ம வேறு மாநிலங்கள் இப்படிலாம் இருக்குமா? இருக்காது. அந்த ஊபியை ஒரு அராஜக ஆட்சி நடந்துச்சு. घायल पत्नी और 2 बच्चियों को गंभीर हालत में हायर सेंटर रेफर किया गया. बीजेपी जिला कार्यकारिणी के सदस्य बनाए जा रहे, यानी इनका ये बताए जा रहे हैं कि ये सदस्य हैं. पारिवारिक विवाद के चलते इस वारदात को अंजाम दिया. एसपी देहात समेत मौके पर कई आलाधिकारी पहुंचे, फोर्स पहुंची. थाना गंगो इलाके के सांगखेड़ा गांव का मामला. बीजेपी जिला कार्यकारिणी के सदस्य बताए जा रहे हैं. पारिवारिक विवाद के कारण इस वारदात को अंजाम दिया. तो एसपी देहात समेत मौके पर पुलिस बल मौजूद. इस वक्त ये बड़ी खबर सहारनपुर से. तो ये तस्वीर योगेश रोहेला की, जिन पे आरोप के उन्होंने पत्नी और बच्चियों को गोली मारी. पारिवारिक विवाद के कारण इस वारदात को अंजाम दिया. बड़ी खबर इस वक्त सहारनपुर से. बीजेपी नेता ने पत्नी और 3 बच्चों को गोली मार दी. इसमें एक बच्ची की मौत हो गई. बीजेपी नेता योगेश रोहेला ने
ये गोली मारी, जिनकी तस्वीर अभी हमने आपको दिखाई, एक बच्ची की मौत हो गई, घायल पत्नी और 2 बच्चों को गंभीर हालत में हायर सेंटर रेफर किया गया। बीजेपी जिला कार्यकारिणी के सदस्य बताए जा रहे हैं योगेश रोहेला, और पारिवारिक विवाद के कारण इस वारदात को अंजाम दिया। पूरे इलाके में दहशत है, लोग बड़ी संख्या में यहां इकट्ठा हो गए, पुलिस फोर्स मौके पर पहुंची, कई आला अधिकारी यहां पे पहुंचे, एसपी देहात समेत मौके पर फोर्स मौजूद है। तो சமூகத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஜாதி மதம் கடந்து பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அதற்கு குற்றவியல் சட்டங்கள் ரொம்பவும் கடுமையாக்கணும். குற்றவியல் சட்டங்களை கடுமையாக்கி ஜாதி மத வித்தியாசம் பாராமல் அப்படி அங்கே போட்டு தள்ளினீங்கனாக்க இது மாதிரி குற்றங்கள் வெகுவாக குறையும். ஊபியில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி உண்மையிலேயே சிந்திக்கணும். அதாவது ஆயுதத்தை எடுத்தவன் அந்த ஆயுதத்தால் தான் சாவான், அவனுக்கு சாவு உண்டு. அதனால் நீங்கள் சட்டத்தை கடுமையாக்குங்க, மக்களுடைய உயிர்களை மதிக்க கற்றுக்குங்க.